முதல்ல ஜல்லிக்கட்டு எப்படி உருவாச்சுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சின்னதா பார்த்துடலாம். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருந்திருப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம். முல்லைனா காடு, காடு சார்ந்த இடமும். மருதம்னா வயல், வயல் சார்ந்த நிலமும். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாட வச்சு தான் நம்ம வயலை உழுதுட்டு இருந்தோம். அதுக்காக மாடு வாங்குறதுக்காக இந்த காடுகள்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா, அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம மாடுகள வாங்கிட்டு இருந்தோம். அவங்கள ஒரு கௌரவப்படுத்துறதுக்காக தான் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது உருவாச்சுன்னு கொஞ்சம் கதைகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மருதம்ல இருக்கிறவங்க இந்த மாடால நிறைய பயன்பெற்றாங்க. அதுலேருந்து பால், அதுக்கப்புறம் அந்த விவசாய நிலம் உழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு உதவுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்காக அது ஒரு கௌரவப்படுத்துறதுக்காக கூட இந்த ஜல்லிக்கட்டை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த முல்லையில இருக்காங்களா, காடு சார்ந்த தொழில் பண்றாங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா வீரியமான மாடு எது கண்டுபிடிக்கிறதுக்காக கூட இந்த ஜல்லிக்கட்டை அவங்க தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அவங்க வீரியமான மாடை கண்டுபிடிக்கணும்னா, அந்த வீரியமான மாடை கண்டுபிடிச்சு அதை பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் பண்ணி அதை வச்சு ஒரு தொழில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக கூட இந்த ஜல்லிக்கட்டை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இத பார்த்தீங்கன்னா சல்லிக்கட்டுன்னு சொல்றாங்க. சல்லிக்கட்டுனா என்னன்னா, மாட்டோட கொம்புல நெறைய பார்த்தீங்கன்னா சில்லறைய கட்டிவிட்டு, அத சில்லறை எடுக்கிற ஒரு போட்டி வச்சிருந்தாங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சல்லிக்கட்டுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, நான் சோசியல் மீடியால பார்த்திருந்தேன். இல்ல இது தவிர வேற ஏதாச்சு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அத நீங்க கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா அது என்னங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இல்ல இந்த வீடியோ பார்க்கிறவங்க கூட அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரி, அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டுல பங்கேற்கும் மாடுகளா இருக்கட்டும், இல்ல மாடுபிடி வீரர்களா இருக்கட்டும், அவங்களுக்கான என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இந்த மாடுபிடி வீரர்களுக்கான என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மாடோட வாலை பிடிச்சு இழுக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கொம்பை பிடிக்கக்கூடாது. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்கா சேர்ந்து 2 பேர் ஒரு மாடை பிடிக்கக்கூடாது. நாலாவது பார்த்தீங்கன்னா, எல்லை கோட்டுக்குள்ளே தான் அந்த மாடை பிடிக்கணும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, 3 சுத்து அந்த மாடை பிடிச்சிட்டு 3 சுத்து சுற்றினோடனே பார்த்தீங்கன்னா மாடை விட்டுறணும். ஆறாவது பார்த்தீங்கன்னா, மாடு பிடி மாடுனா விட்டுறணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுபிடி வீரர்களுக்கு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதெல்லாம் தான் மாடுபிடி வீரர்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நான் சொன்னதில் ஏதாச்சும் விடுபட்டு இருந்துச்சுன்னா அது என்னங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத என் தாட் எனக்கு எப்படி தோணுதோ அதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் அப்படி இப்படிலாம் அப்கிரேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடக்குதுல்ல, இப்போ அந்த மாடுபிடி வீரர்கள் பார்த்தீங்கன்னா யார் இப்போ நிறைய மாடுகளை பிடிக்கிறாரோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைனா அவங்களுக்கு போலீஸ் வேலை கூட கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டை மாடை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். அதுக்காகவே அவங்களுக்கு தாராளமாக அந்த வேலையை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சில பேர் செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலையாகவே அவங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடு பிடிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு இப்போலாம் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே கொஞ்சம் 2000க்கு முன்னாடி அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யார் மாடு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க பொண்ணை கட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்மியாயிட்டு இப்போ மாடுபிடி வீரர்னாலே அவங்களுக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த அரசாங்கத்திலேருந்து இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வேலை தந்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மாடு பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பிடிக்கிறதுக்கு மட்டும் வராமல் நம்ம தமிழனோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு அவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரி தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஒரு மாடை போக விட்டு அதை பார்த்தீங்கன்னா துன்புறுத்தி அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி வச்சு அங்கே ஒரு ரசிகர் இதெல்லாம் வச்சு ஒரு விழாவாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் இருந்தோம் நம்ம ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு ஜல்லிக்கட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாட்டு பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் முடிஞ்சுன்னா இப்போது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழனோட வீர விளையாட்டு தான். இதை நம்ம ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு நம்ம நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது டூரிசம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நல்லா இதாகும்.
அப்படி டூரிசம் நல்லா பில்ட் ஆச்சுன்னா நம்ம தமிழ்நாடு எக்கானமியும் பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஜல்லிக்கட்டையும் பார்த்தீங்கன்னா யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஸ்பெயினில் அப்படி கொடுமை பண்ணுற அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பீட்டா அமைப்பாக இருக்கட்டும் அவங்க அவ்வளோ அப்ரூவல் தரும்போது நம்ம மாடை பார்த்தீங்கன்னா நம்ம கூட பிறக்காத ஒரு இதுதான். ஆனால் நம்ம கூட பிறந்த ஒருத்தனா பார்த்தீங்கன்னா தான் நம்ம அந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சொன்ன மாதிரிலாம் கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டுங்கிறத இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்த உலக அளவு எல்லாம் பார்க்குற மாதிரி நம்ம தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டில் மாடு குத்தி கொஞ்சம் பேர் இறப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ்லேருந்து ஏதாச்சும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு புள்ள அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க படிப்பு செலவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே எடுத்து நடச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் இப்போ மருத்துவ வசதியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கிடச்சிட்டு இருக்கு. நான் பார்த்த முடியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாச்சு இப்போ ஒரு யாருக்காச்சும் மாடு குத்துச்சுன்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு அவ்வளோ நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே டாக்டர்ஸு ஒரு ஆம்புலன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடுது அந்த இடத்துல. அதுக்கு வேணால் நம்ம பாராட்டலாம். ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவ வசதியும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாடுபிடி வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீரர்களாக பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்போ ஒரு மாடாக இருக்கட்டும் இல்லை மாடுபிடி வீரர்களாக இருக்கட்டும் அவங்கள என்ட்ரி போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் காக்க வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சீக்கிரம் அது எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சீக்கிரம் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு விடையை காணணும் நான் கேட்டுக்கிறேன். இதையெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு இருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தோண விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டை இப்படி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறதே கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது நானும் பார்ப்பேன். இன்கேஸ் இந்த வீடியோ யாராச்சும் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கும் அடுத்த இந்த ஜல்லிக்கட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் உங்கள் கமெண்ட்டு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து அப்படி என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னாலும் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேச ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் மாற்றத்துக்காக தான் இந்த யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரியாதவங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் இந்த சமுதாய மாற்றத்துக்காக உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டீமோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து நம்ம இந்த சமுதாய மாற்றத்துக்காக நம்ம ஒற்றுக்கா பாடுபடுவோம்.